இவர்களுக்கு இருக்க வேண்டிய எல்லா மதிப்பு மரியாதை, அடுத்து அங்கீகாரம், வருமான உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கும்போது இவர்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய பழைய பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், மிதுன ராசி என்பவர்கள் ஜென்ம குருவுல நிறைய விஷயங்கள்ல இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், அவமானங்களை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த மிதுன ராசி என்பவர்கள் எல்லாருமே இந்த சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே சமாளிச்சு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கவுண்ட் டவுன் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு உண்டான ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு உண்டான ஒரு வேலை, இப்படின்னு உங்களை நீங்களே ஒரு யூனிக்கா ஒரு பிரபலப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது.